மதுரை செல்லூரில் 23வது வார்டு பகுதியில் ஒரு மாதமாக தேங்கியிருக்கும் கழிவு நீரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட பகுதிக்கு பார்வையிடச் சென்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் குமரவேலிடம் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது மாமன்ற கூட்டத்தில் பலமுறை இதுகுறித்து பேசியிருப்பதாகவும் விரைந்து சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குமரவேல் தெரிவித்தார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான பாபுவுக்கு ஏழ்மூர் ஊராட்சியில் இலவச வீட்டு மனை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசு திட்டத்தில் இலவச வீடு வழங்க கோரிக்கை விடுத்து வந்துள்ளார். அண்மையில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்ட நிதி ஒதுக்கீடு செய்ய ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்த நிலையில் இவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாற்றுத்திறனாளி பாபு ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றுள்ளார். இதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் பாபுவை தடுத்து அவரை காப்பாற்றினர். சென்னை ஆவடியில் கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் 30 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. நிதி உதவிக்கான காசோலையை முன்னாள் அமைச்சர் நாசர் வழங்கினார். ஆவடி குறிஞ்சி தெருவில் பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்த போது விஷவாயு தாக்கி மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் கோபி உயிரிழந்தார். இது தொடர்பாக மேலாளர் ரவி, மேற்பார்வையாளர் ஆனந்த் பாபு ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் அடிப்படை வசதிகளை செய்து தர பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கோயிலுக்கு வருகை தருபவர்களுக்கு தங்குமிடம், கழிவறை, உடைமாற்றும் அறை உள்ளிட்ட வசதிகள் முறையாக இல்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தியாகராஜர் கோயில் செயல் அலுவலர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதை வரவேற்று நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அலுவலர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். திருக்கோவிலூர் சாலையில் நகராட்சி அலுவலகம் முன்பு திரண்ட அவர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்துறை பேராசிரியர் ஜெயவாணி ஸ்ரீ மாணவர்களை தரக்குறைவாக பேசுவதாகவும் அவர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் கல்லூரி முதல்வர் காப்பாற்ற முயற்சிப்பதாகவும் கூறி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி நுழைவு வாயில் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். பின்னர் கல்லூரி முதல்வர் மாதவி மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு 6 மாதங்களாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் இருந்த சுகாதார நிலையம் குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இந்நிலையில் செய்தி எதிரொலியாக சுகாதார வளாகத்தை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஊத்தங்கரை ஒன்றியத்திற்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் 100 நாள் வேலை திட்டத்தை முறையாக அமல்படுத்த வேண்டும், சுழற்சி முறையை கைவிட்டு அடையாள அட்டை வழங்கிய அனைவருக்கும் தொடர்ச்சியாக வேலை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. யானைகள் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சரவண பொய்கையில் கோயில் யானை தெய்வானை ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தது. நேற்று ஆடி சுவாதியை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி கோயில் தெய்வானை யானைக்கு அரிசி மாவு மற்றும் திருநீர் பூசி வெள்ளை யானையாக கோயில் வளாகம் மற்றும் வடக்கு தெற்கு மாட வீதிகளில் வலம் வந்தது. இந்நிலையில் யானையை பழைய நிறத்திற்கு மாற்றுவதற்காக சரவண பொய்கை நீச்சல் குளத்திற்கு யானை அழைத்து வரப்பட்டது. தொடர்ந்து நீச்சல் குளம் மற்றும் ஷவரில் யானை உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தது. உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் யானைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி வனத்துறை சார்பில் நடைபெற்றது. மாவட்ட வனத்துறை அதிகாரி சம்ரதா பேரணியை தொடங்கி வைத்தார். அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. இதில் மாணவர்கள் யானை முகமூடி அணிந்து யானைகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து முழக்கமிட்டவாறு சென்றனர். முன்னதாக பள்ளியில் நடத்தப்பட்ட ஓவியம், வினாடி வினா, கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வனத்துறை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன.
அடுத்த 3ஆம் பரிசு 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் பா ரித்தீஷ். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜவ்வாது மலைப்பகுதிகளில் பெய்த மழையினால் நாமக்கல் ஓடை, பெருங்காட்டர் ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதன் காரணமாக செய்யாற்றில் தண்ணீர் ஆர்ப்பரிக்கிறது. அப்பகுதியில் ஏரி, குளங்கள் வேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. களியக்காவிளை, குள்ளித்துறை, மார்த்தாண்டம், அருமனை உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இருசக்கர வாகன விபத்தில் மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. வெள்ளாண்டி வலசு பகுதியைச் சேர்ந்த இளைஞர் மோஹித் குமார் தனது நண்பருடன் கடந்த 8ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனம் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் படுகாயமடைந்த மோஹித் குமார் சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி மோஹித் குமார் மூளைச்சாவு நிலையை அடைந்தார். இதையடுத்து மருத்துவர்கள் அறிவுரைப்படி மோஹித் குமாரின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவரது பெற்றோர் முன் வந்தனர். பின்னர் எடப்பாடி மின் மயானத்தில் மோஹித் குமாரின் உடலுக்கு அரசு மரியாதை வழங்கும் நிகழ்வாக நகர்மன்ற தலைவர் பாஷா, வட்டாட்சியர் ராஜமாணிக்கம் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாலையில் கிடந்த மரத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விண்ணமங்கலத்தைச் சேர்ந்த சிவா இருசக்கர வாகனத்தில் அதிகாலை நேரத்தில் சென்றபோது நெரிசல் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தார். அவருடன் சென்ற சஞ்சய்குமார் என்பவர் படுகாயமடைந்தார். 3 நாட்களுக்கு முன்பே கனமழையின் காரணமாக அந்த பகுதியில் பெரிய மரம் சாலையில் சாய்ந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறி இளைஞரின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆரணி, விழுப்புரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது வழக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை காதலித்த வழக்கில் இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். ராமநாயக்கன்பேட்டை பாட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாமலை. இவர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவியை காதலித்து வந்துள்ளார். இதனை அறிந்த பெண்ணின் தந்தை இளைஞரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதுகுறித்து இளைஞர் அளித்த புகாரின் பேரில் மாணவியின் தந்தையை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். இந்நிலையில் மாணவியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் பள்ளி மாணவியை காதலித்ததால் போக்சோ வழக்கில் இளைஞரை கைது செய்தனர். சேலத்தில் நடைபெற்ற இளையோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சேலம் மாவட்ட அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. இப்போட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராஜேந்திரன் வழங்கினார். ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சேலம் மாவட்ட அணிக்கு சுழற்கோப்பை வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே தொடர் மழை காரணமாக 200 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் சேதமடைந்தன. ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாக கூறும் விவசாயிகள் அறுவடை நேரத்தில் பயிர்கள் விளைநிலத்தில் சாய்ந்திருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். விபத்தில் கால்களை இழந்த நபருக்கு மிதிவண்டி வழங்காமல் பல மாதங்களாக அலைகழித்து வருவதாக அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சி செவிலிமேடு பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி கடந்த வருடம் விபத்தில் சிக்கி கால்களை இழந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையினரிடம் 3 சக்கர பெட்ரோல் வாகனம் வேண்டி விண்ணப்பித்திருந்தார். இதற்கான RC புத்தகம் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் வாகனம் தற்போது வரை வழங்காமல் அதிகாரிகள் அலைகழித்து வருகின்றனர். இந்நிலையில் சர்வீஸ் சென்டரிலிருந்து வாகனத்தை எடுத்து வரச் சொல்லி அழைப்பு வந்ததால் மூர்த்தி அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது விரைவில் வாகனம் வழங்கப்படும் என தெரிவித்தனர். போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் 212 கஞ்சா வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட சுமார் 1000 கிலோ கஞ்சாவை தீயில் போட்டு அழித்தனர். இதேபோல போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு மூலம் தமிழகம் முழுவதிலும் இருந்து கைப்பற்றிய 6.5 டன் கஞ்சாவை அழித்தனர்.
திருச்சி மத்திய மண்டல மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் கைப்பற்றப்பட்ட 1145 கிலோ கஞ்சாவை தஞ்சை மாவட்டம் அயோத்திப்பட்டியில் உள்ள மருத்துவ கழிவுகள் மேலாண்மை சுத்திகரிப்பு நிலையத்தில் வைத்து அழித்தனர். இதேபோல போதை ஒழிப்பு தினத்தை ஒட்டி நெல்லை காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் 5192 கிலோ போதைப் பொருட்களை அழித்தனர். திருச்சி எம்ஆர் பாளையம் மறுவாழ்வு மையத்தில் உலக யானைகள் தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அங்குள்ள காப்புக்காடு பகுதியில் 10 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு அங்கு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன. வனச்சரக அலுவலர்களுடன் பள்ளி மாணவர்களும் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கேக் வெட்டப்பட்டது. தொடர்ந்து யானைகளின் முன்பு தர்பூசணி, வாழை, ஆப்பிள் என ஏராளமான பழ வகைகள் அடுக்கப்பட்டன. அவற்றை வன ஊழியர்கள் யானைகளுக்கு அன்போடு வழங்கி அரவணைத்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்கள் யானைகளின் சேட்டையை கண்டு உற்சாகமடைந்தனர். யானைகளின் முக்கியத்துவத்தையும் வனத்திற்கான அவற்றின் பங்களிப்பையும் உணர்த்தும் வகையில் விழா கொண்டாடப்பட்டது. தொடர் கனமழையால் ஆரணி கமண்டல நாகநதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கண்ணமங்கலம், ஐயம்பாளையம், குன்னத்தூர், கீழ்நகர், மேல்நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. தொடர் கனமழையால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான செண்பகத்தோப்பு அணையின் நீர்மட்டம் உயர்ந்து அதன் உபரி நீர் வெளியேறி ஆறு, ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் வெகுவாக நிரம்பி வருகின்றன. அதேபோல ஆரணி கமண்டல நாகநதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாசன பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே குளிர்பானம் குடித்த 6 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கணிகிழுப்பை கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார், ஜோதிலட்சுமி தம்பதியரின் மகள் காவ்யா ஸ்ரீ அங்குள்ள அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்துள்ளார். இந்நிலையில் தனது வீட்டின் அருகே உள்ள பெட்டிக்கடையில் சிறுமி 10 ரூபாய் குளிர்பானத்தை வாங்கி பருகியதாக கூறப்படுகிறது. அடுத்த சில மணி நேரத்தில் சிறுமிக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மயங்கியுள்ளார். வாயிலும் நுரை வந்ததால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு சென்றனர். இருப்பினும் சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வரும் நிலையில் 10 ரூபாய் குளிர்பானத்தை குடித்ததே தனது மகளின் உயிரிழப்பிற்கு காரணம் என பெற்றோர் கண்ணீர் வடிக்கின்றனர். அதே சமயம் சிறுமி உயிரிழப்பிற்கு குளிர்பானம்தான் காரணமா அல்லது வேறு ஏதும் பிரச்சனை இருந்ததா என்பது உடற்கூறாய்வு அறிக்கையில் தெரிய வரும் என கூறப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் புதுப்பாளையம், ஐயம்பாளையம், குன்னத்தூர், சேவூர் விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கியது. 1000 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் வேதனையடைந்த விவசாயிகள் வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வலியுறுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மொரப்பாக்கத்தில் விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. அறுவடை நேரத்தில் பெய்த மழையால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தொடர் மழை காரணமாக விளைநிலத்தில் சாய்ந்து காட்சியளிக்கின்றன. இதே நிலை தொடர்ந்தால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுவிடும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதை நகராட்சி பணியாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியதற்காக அரசாணை சென்னையில் தமிழக முதல்வர் புதுக்கோட்டை நகராட்சி தலைவர் திலகவதி செந்திலிடம் வழங்கினார். இதைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலகம் முன்பு பணியாளர்கள் பட்டாசு வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருச்சி மாநகராட்சியுடன் கிராமங்களை இணைக்கும் முடிவை கைவிடக் கோரி 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரகம் முன்பாக சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். திருச்சி மாநகராட்சியுடன் தங்கள் கிராமங்களை இணைத்தால் விவசாயிகள் தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் 100 நாள் வேலை திட்டம் பறிபோகிவிடும் என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். வீட்டு வரி, சொத்து வரி ஆகியன உயர்ந்துவிடும் என்றும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். திருச்சி மாநகராட்சி விரிவாக்க திட்டத்தின் கீழ் அதன் அருகில் உள்ள ஆதவத்தூர் கிராமத்தை இணைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு அந்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சாம்பல்பட்டி ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர்.
தண்ணீர் தேங்கியதன் காரணமாக பேருந்துகள் சாமல்பட்டி புறவழிச்சாலைக்கு திருப்பி விடப்பட்டதால் சாமல்பட்டி ரயில் நிலையத்திற்கு வந்திறங்கிய பயணிகள் போக்குவரத்து வசதி கிடைக்காமல் பாதிக்கப்பட்டனர். மழையின் போது இதே நிலை தொடர்வதால் நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பொதுமக்களிடம் உண்டியல் ஏந்தி 10,200 ரூபாய் நிதி திரட்டிய சிறுவன் அதனை ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார். வடுகப்பட்டியைச் சேர்ந்த சிறுவன் லித்துரனின் இந்த முன்னெடுப்பை பலரும் பாராட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், முட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காட்சியளிக்கிறது. குமரிக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்த நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. அங்குள்ள துறைமுகங்களில் 5,000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வேலூர் மாவட்டம் உத்திரகாவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜவ்வாது மலைத்தொடர் மற்றும் ஒடுக்கத்தூர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மேல் அரசம்பட்டு பகுதியில் உருவாகும் உத்திரகாவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அணைக்கட்டு வட்டாட்சியர் அலுவலகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட மணல் மூட்டைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தயார் நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறும் நிலையில் அதற்கான பணிகளை அமைச்சர்கள் சேகர்பாபு, சக்கரபாணி ஆகியோர் ஆய்வு செய்தனர். வரும் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் நடைபெறும் மாநாட்டை முன்னிட்டு அங்கு ஒரே நேரத்தில் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அமரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. கண்காட்சியும் நடைபெற இருக்கும் நிலையில் முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்த அமைச்சர்கள் ஒரு வாரத்தில் அனைத்து வேலைகளையும் நிறைவு செய்ய அறிவுறுத்தினர். கொடைக்கானலை அடுத்த மன்னவனூர் பகுதியில் யானை தந்தத்தை விற்க முயன்ற 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சந்திரசேகர் என்பவர் யானை தந்தத்தை பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு மதுரை சிறப்பு வனத்துறை கண்காணிப்பு பிரிவினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் சந்திரசேகர் உள்ளிட்ட 3 பேர் யானை தந்தத்தை கேரளாவைச் சேர்ந்த நபர்களுக்கு விற்பதற்காக வாகனத்தில் சென்றபோது அவர்களை மடக்கி பிடித்து காவல் வனத்துறையினர் கைது செய்தனர். நாகர்கோவில் அருகே கோட்டார் பகுதியில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 49 வயது நபரை காவல்துறையினர் போக்சோ பிரிவின் கீழ் கைது செய்தனர். சாது சுந்தர் என்பவர் குழந்தைக்கு மிட்டாய் வாங்கி தருவதாக கூறி பாலியல் தொல்லை அளித்ததாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுத்தனர். மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் மு. கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை ஒட்டி நினைவு நாணயம் வரும் 18ஆம் தேதி சென்னையில் வெளியிடப்பட உள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கருணாநிதி 100ஆண்டு நினைவு நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிடுகிறார். இந்த நாணயத்தின் முகமதிப்பு 100 ரூபாயாகும். முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் பங்கேற்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களுக்கு மாநில அரசு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்ற பிரபலங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் நடைபெற்ற பாஜக மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழகம் மீட்போம், தளராது உழைப்போம் என்ற உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேலைகளை பாஜகவினர் தொடங்கியிருப்பதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை மாநில நிர்வாகிகள் அனைவரையும் உறுதிமொழி ஏற்கச் செய்தார். உழைப்போம், தமிழகம் மீட்போம், தளராது உழைப்போம். நன்றி கண்ணா, உட்கார்ந்து கண்ணா, மிக்க நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாலையில் கிடந்த மரத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
விண்ணமங்கலத்தைச் சேர்ந்த சிவா இருசக்கர வாகனத்தில் அதிகாலை நேரத்தில் சென்றபோது நெரிசல் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தார். அவருடன் சென்ற சஞ்சய்குமார் என்பவர் படுகாயமடைந்தார். 3 நாட்களுக்கு முன்பே கனமழையின் காரணமாக அந்த பகுதியில் பெரிய மரம் சாலையில் சாய்ந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறி இளைஞரின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆரணி விழுப்புரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது வழக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர்.